நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட மாக்கல் பாத்திரங்கள் உற்பத்தியை மத்திய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட இந்த மாக்கல் பாத்திரங்களை எந்தெந்த இடங்களில் மத்திய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள்? மத்திய அதிகாரிகள் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பின் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? வணக்கம் கனகதரா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும். அப்படி சிறப்பான விஷயங்களை அங்கீகரிக்கவும் கௌரவப்படுத்தவும் கொடுப்பதுதான் புவிசார் குறியீடுகள். சமீபத்தில் காரைக்குடி கண்டாயி சேலை, திண்டுக்கல் பூட்டு, ஆத்தூர் வெற்றிலை, சேலம் ஜோகரிசி, மார்த்தாண்டம் தேன், மணப்பாறை முறுக்கு, கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம், திருவள்ளிபுத்தூர் பால்கோவா போன்றவற்றிற்கு புவிசார் குறியீடுகள் கொடுத்துள்ளார்கள். 1999ஆம் ஆண்டு இந்திய அரசால் புவிசார் குறியீடு மற்றும் பதிவு சட்டம் கொண்டுவரப்பட்டது. 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் அடையாளமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் புவிசார் குறியீட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. அதற்கு முக்கியமாக இருந்தவர் வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி. இவர்தான் 2002ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கு புவிசார் குறியீடு விண்ணப்பித்தார். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், புவிசார் குறியீட்டின் கீழ் பொருள் வந்துவிட்டது என்றால் அந்த பொருள் பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த ஊரில் இருக்கும் பிரபலமான பொருட்களை பாதுகாக்கவும் பண்பாட்டு மரபை மேம்படுத்தவும் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. மேலும் புவிசார் குறியீடு உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இதன் மூலம் இந்த பொருட்கள் உலக அளவில் அங்கீகாரம் பெறுகிறது. அந்த வகையில் ராசிபுரம் அருகே உள்ள தண்டகாண்டம் பகுதியில் மாக்கல்லில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு தற்போது புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன். எங்களுடைய மாக்கல் தொழில் வந்து பரம்பரையாக நாங்கள் செய்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இந்த தொழில் செஞ்சிகிட்ருக்குறோம். இந்த மாக்கல் 200 வருஷமாக அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு கல் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே இந்த ஊரே இந்த தொழில் செஞ்ச ஊர் தான். இன்றைக்கி என்னென்னா படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி என்ன காரணம்னா ஒரு 20 குடும்பத்தில் வந்து நான் நின்றுட்டோம். ஆனால் எங்களுடைய தொழில் வந்து மாக்கல் கல்ச்சட்டி சம்மந்தப்பட்ட பொருளுக்கு மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. அது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு புவிசார் குறியீடும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இப்போ என்ன காரணம்னா, கல் எடுக்கிறதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாயிடுச்சு. பிரச்சனை உருவாச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அப்போ வந்து அந்த அதிகாரியும் வந்து எதுவுமே கேட்குறதுல பிடிக்கல. இப்போ நாங்கள் வந்து வேஸ்ட் மண் அள்ளி கொட்டிவிட்டு திரும்பி அந்த கல்லை பேக்கலாம்னா கூட, வண்டி விட்டு பேக்கலாம்னா கூட அதிகாரிங்க உங்களுக்கு யாருக்கு இந்த பர்மிஷன் கொடுத்தா, நீங்கள் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் எங்களை வந்து அடிக்கடி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து எங்களுக்கு இந்த தொழில் அழியாமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட்டுக்கிட்ட தான். கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணி எங்களுக்கு இந்த இடத்த வந்து எங்களுக்குன்னு எங்கள் சங்கத்துக்குன்னு உருவாக்கி கொடுத்தாங்களா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த அதிகாரிங்க வராங்க, உங்கள்கிட்ட யார் பேசுகிறாங்க? இப்போ விவோ ஆஃபீஸ்லேருந்து, ஆர்ஐ ஆஃபீஸ்லேருந்து, தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து இப்போ மண் அள்ளிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாங்க. உடனே அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து எங்களை தடுக்கிறாங்க. இந்த மண்ணை அள்ளி கொட்டிவிட்டு அல்லனா தான் திரும்பி அந்த கல் பேர்த்து செய்ய முடியும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு டெல்லியிலேருந்து ஆண்டிகிராஃப்ட்ஸ் கமிஷனர் வராங்க. அவர் வந்து எங்களுக்கு ஆண்டிகிராஃப்ட்ஸ் இது மூலிமா நாங்கள் கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு நிறைய இடத்துக்கு, இந்தியாவில் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். நிறைய இடத்துல செஞ்சியும் காட்டியிருக்கிறோம். உதாரணத்துக்கு கல்கத்தாலாம் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போய் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். கல்கத்தாவில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எங்கள் தொழிலை செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ வர்றது வந்து எங்களுக்கு ஏடி ஆஃபீஸு சேலத்தில் ஆண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு ஆஃபீஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்படி டெல்லியிலேருந்து கமிஷனர் வராங்க, கமிஷனரு சென்னையிலேருந்து எஜுகேஷனல் கமிஷனரு இவங்க எல்லாமே வராங்க, நீங்கள் வந்த வாட்டி அவங்கக்கிட்ட உங்கள் கோரிக்கையெல்லாம் எழுதி கொடுங்க, அவங்க வந்து இது பண்ணி தருவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம். இதில் என்னென்ன இந்த கல்லை என்னென்ன பண்ணுறீங்க? இந்த கல்ச்சட்டியில் வந்து நாங்கள் குழம்பு வைக்கிற கல்ச்சட்டி செய்கிறோம், தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி ஜாடியில் செய்கிறோம், விளக்கு நிறைய பொருள் செய்கிறோம், சிலை ஐட்டங்கள் ஒரு சில ஐட்டங்களும் செய்கிறோம், பனையாரக்கல், தோசைக்கல், இது மாதிரி நிறையா பொருள் செய்கிறோம். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுலேருந்து எல்லாம் நிறைய பொருள். மொத்தம் நாங்கள் ஒரு 30 வெரைட்டிஸ் இதில் செய்கிறோங்க. நாங்கள் போதுமான லாபம் இருக்குங்களா அதில்? என்னங்க இதில் போதுமான லாபம் கிடைக்குதுங்களா? எங்களுக்கு வந்து அதாங்க, எங்களுக்கு வருமானமெல்லாம் பரவாயில்லைங்க. முன்னெல்லாம் நல்ல வருமானம் தான் கிடைச்சிது. இப்போ கல் இல்லாதனால எங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாகி போயிடுச்சுங்க.
இந்த மண்ணள்ளி கொட்டிட்டு திரும்பி நாங்கள் நோண்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா, இன்னும் நிறைய வருமானமும் கிடைக்கும், இன்னும் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்து அவங்க வாழ்வாதாரமும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துடுவோம். நாங்கள் இந்த தொழில் சமைச்சு தாங்க எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நானாக வந்து கிட்டத்தட்ட நான் அந்த காலத்தில் எனக்கு வயசு 65ஆகுதுங்க. நான் அந்த ஒரு 7-8 வயசுலேருந்து இந்த தொழில் செய்கிறேன். இந்த தொழில் செஞ்சு தான் நான் ஓல்டு எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு நான் அப்படி வெளியில் போகிறது எல்லாம் வரும். இப்போ என்னாட்டும் பாரு, இவர் வெளியில் போயிருக்காரு, அவர் இங்கே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கே எங்கள் இந்த ஊர்லேருந்து ஒரு 7-8 பேர் போயிருக்கிறோம். இந்தியா ஃபுல்லாக நாங்கள் போயிருக்கிறோம். அவங்க அதே மாதிரி தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூரில் இருக்குது, அவங்க மூலியமாகவும் எங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க மூலியமாகவும் நாங்கள் நிறையா போயிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வரவேற்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு இடைஞ்சல் வந்து இந்த கல் எடுக்கிறதுக்கு தான் பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு இந்த ஸ்டடி செய்யலாம்னா வந்து அதிகாரிங்க தடுக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து எங்கள் சங்கத்துக்குன்னு ஒதுக்கி கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு போதும்.